கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருக்கு. அந்த 31 பேரும் ஆரண்டு தெரியாது. மற்றது எங்களுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போன இடத்துல இவன் OMB அலுவலகத்தால் அந்த பிரதிநிதி சொன்னவர் 27 பேரை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 27 பேர் ஆரண்டு கேட்டால் தெரியாது, நாங்கள் அறிவிக்க மாட்டோம். பிறகு என்ன OMB உண்மைத்தன்மை இல்லாத OMB ஆறு நீங்க ராணுவத்தை காணாம போனோர்னு தேர்றன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நிவாரணம் வாழ்வாதாரம் தாரம் இன்றைக்கு கண் பரிசோதனை ஊடகாலமும் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்துல கொழும்புல செய்திருக்கிறோம். இன்றைக்கு வட மாகாணத்துல வந்து செய்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு உண்மை கண்டறியப்பட வேண்டும். OMB சொல்லி எங்களை மக்களை ஏமாற்றிக் கொண்டு எல்லாருக்கும் நிவாரணம் தாரம் வாழ்வாதாரம் தாரம் பிள்ளைங்க பொறுமதி தெரியாம நீங்க கதைச்சு கொண்டு இருக்கீங்க. பிள்ளைங்க பொறுமதி தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுவீங்க. நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க அப்பா வந்திருந்தா உங்களுக்கு தெரியும். அம்மா ஒரு காட்டிங்க பொறுமதி என்ன கண்டுபிடிச்சாங்களுக்கு தெரிய வைக்கணும். ஆற கண்டுபிடிச்சீங்க ஆற இவ 2 லட்சம் ஒரு பிள்ளைங்க பொறுமதி தெரியுமா? இன்றைக்கு இந்த வலி வேதனையோட இவ்வளவு கோலமாக இந்த வீதியில திரிகிற மக்களுக்கு என்ன தீர்வு இருக்கு? அதை விட்டுட்டு இழப்பீடு கொடுக்குறேன். வயது முதிர்ந்தவர் கால கடந்தவர் 90 ஆண்டு முதியோர் கண்ணாடி கொடுப்பார். அவங்களும் பாதிக்கப்பட்டவங்களானே அவங்கள உள்ளுங்க விடுங்க சார், விடுங்க சார். Arrest
OMB பாருங்கள், எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே பங்கெடுக்குமாறு எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிள்ளை இங்கே நாசமாக்கப்படுகின்றார்கள். OMB எந்த இடத்தில் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு கண்டுரைப்பு நாடகம் சர்வதேச நிதியை வாங்குவதற்கான நாடகம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கே 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 எல்லாரும் கொண்டு வாங்கோம், எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்துவோம். நாங்க வாங்குறோம். அதுக்கு பிறகு தைரியம், அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய ஒப்படைக்க போயிட்டோம். கண்டுபிடிச்சு தாங்குவோம். அதுக்கு பிறகு நீங்க கிடையும். எங்கட பிள்ளைகளை ஒப்படைக்கும். எங்கட பிள்ளைகளை ஒப்படைக்கிற வேலை பார்க்கணும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.